சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நீ இந்த மாதிரி பிச்சை எடுத்து பழிக்கிறத விட நீ நாண்டுக்கிட்டு சாவலாண்டா. இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். என்ன மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி சீரழிச்சவனுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும். இந்த வழிக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் திருந்தணும். யாரும் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகக்கூடாது. அதுக்காக நான் உயிரோடு இருப்பேன். நான் உயிரோடு இருக்கணும். நான் சாவ மாட்டேன். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா நான் சாவாத இருக்கணும். நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் எவ்வளோ என் மூஞ்சில் காரி துப்புனாலும் நான் பொறுத்துக்கின்னு இந்த சமுதாயத்துக்காக என் கண்ணை ரெண்டத்தையும் எழுந்தாலும் இந்த உலகத்துக்கு நல்ல பார்வையை கொடுப்பேன். கடவுளே, என்ன மாதிரி யாருக்கும் இந்த தண்டனை வரக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லபடியா வாழணும். தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சாதாரண எஸ்ஐயா இருந்தவர் அவருக்கு அவருடைய நேர்மையை பார்த்து இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க கூட கஞ்சா விற்று கோடீஸ்வரன் ஆகிட்டான். அந்த கஞ்சா ஒழிக்க இந்த காக்கி சட்டைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பதவியேற்ற முதல் நாளே சுரேஷ் என்ற கருப்பு ஆட்டை பிடிச்சி சாட்டையால் வேட்டையாடினார். அவன், ஐயா, நான் ஏவி விட்ட வெறும் அம்பு தான், வேடன வில்லும் வேறு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அவன் உண்மையை சொல்ல நம்ம அதிகாரி ஓடினார், தேடினார், வெற்றியை நாடினார். அவர் தான் நம்ம பிஏ. படிக்கிற பசங்களை கஞ்சா குடிக்கிற பசங்களாக மாற்றின சில சமூக விரோதிகளை தோலுரிச்சு தொங்க விட்டவர் தான் நம்ம அதிகாரி வெற்றி. கஞ்சா மட்டும் இல்லை, கள்ளச்சாராயம் காய்ச்சினவனையும் பிடிச்சி காய்ச்சினவர் தான் நம்ம காக்கி சட்டை. இவருடைய நேர்மையை தமிழக காவல்துறை மட்டுமில்லை, இந்திய காவல்துறையே பாராட்டுது. போதையால் பாதம் மாறி போகிற எத்தனையோ இளைஞர்களை சீர்திருத்தி அவங்கள வாழ வச்சுட்டு வராது. உலகமே இவரை பார்த்து வியந்து நிற்குது. ஒவ்வொரு நொடியும் உயிரை பழைய வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த கண்ட்ரியே தூங்கினாலும் இந்த வெற்றி தூங்க மாட்டான்றது தான் இவருடைய வீர வசனமும். எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ண அனுபவிக்கலடா, இப்போ அனுபவி. டாக்டர் கிட்ட இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும், ரவுடி கிட்ட இருக்கிற கத்தி உயிரை கொல்லும். கையாளுற விதம் தான் வேறு. சுருக்கமாக சொன்னால், ரவுடி போலீஸ் அடித்தா கேஸு, போலீஸ் ரவுடி அடித்தா அது நியூஸு. தொட்டா ஷாக் அடிக்கும் கரண்ட்டு, கெட்ட பழக்கத்தை விட்டால் நல்லா இருப்படா ஃப்ரெண்டு. நன்றி.